வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நடிகர் சிவா அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் சுமோ படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த திரைப்படத்தை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த திரைப்படத்தை பத்தி நாம என்ன சொல்ல போறோம், வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, டிவி கணேசன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறாரு. அவர் வந்து காரில் போகிறாரு. ஆனால் காரில் போனோன்னு வழக்கம் போல் போலீஸ்கார் வந்து யூஸ்வலாக செக் பண்ணதுக்கு நிறுத்துறாங்க. இவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு டவுட் வருது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஊத சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உப்புன்னு மேலெல்லாம் ஊதுவார். ஆனால் வந்து போலீஸ்கார்ட்ட ஊத மாட்டார். வழக்கம் போல் அவரோட ஸ்டைலில் என்ன காமெடி பண்ணமோ அதை வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் பின்னாடி டிக்கி தரமேன்னு சொல்கிறாரு போலீஸ்கார். உடனே வந்து டிக்கி திறக்கிறாரு. டிக்கி தந்த உடனே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண சொன்னோம், நான் பண்ண மாட்டேன், என் பாக்ஸை தொடாதீங்க, இது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்றாரு. இது உன்னோட பாக்ஸ் தான், ஏன் நான் ஒன்றும் கேட்கல, நீயே தொட சொல்லுங்க, நான் திறக்க மாட்டேன், இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னை இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட்டு போன்றாரு. சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட்டு போனால் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர் இருக்காரு. எனக்கு இந்த இன்ஸ்பெக்டர் தெரியாது, அவர் இன்னொரு இன்ஸ்பெக்டர் தான் தெரியும் அப்படின்றாரு. அவர் அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு 3 மாதம் ஆச்சுன்றாரு. இந்த பாக்ஸில் அப்படி என்னதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாக்ஸு வந்து நான் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் என்கிட்ட எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஒன்று சொல்கிறாரு. அதாவது அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவரோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு கதாநாயகன் சிவா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் வந்து கடல்கிட்ட போகிறாரு. அவர் கடல்கிட்ட போனவொடனே திடீர்னு எதிர்பார்க்காம என்ன பண்ணுறாரு, ஒரு பயங்கரமாக வந்து ஒரு 175 கிலோ எடை உள்ள மனுஷன் திமிங்க, அதாவது ஒரு மனித திமிங்கலன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு மயக்க அடித்து அப்படியே கீழே வந்து படுத்துன்னு கிடக்குது. அவர் வந்து எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு சிவா என்ன பண்ணுறாரு, கதாநாயகன் அவரை போட்டு அமுக்கி 5 லிட்டர் தண்ணியை வந்து உள்ளே குடிச்சிருக்கான்னு சொல்லி இறக்கி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருன்னு அவருக்கு தெரியல, அவரோட பேச்சு யாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து அவர் இப்போதைக்கு வந்து அவ்வளோ பெரிய உருவம் தான் பேரை கண்டி, ஆனால் அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தை எப்படி என்ன இருக்குமோ, லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு நிறைய கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டு கிடக்கும். அவனால இவருக்கு வந்து சாப்பாடையே வாங்கி தர முடியாத அளவுக்கு வந்து அப்படி வந்து சாப்பிட்டே தான் இருப்பார். கிட்டத்தட்ட வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். அவர் விட்டுட்டு போகிறாரு. ஆனால் என்ன தெரியல, ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இவர் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டுறாரு. சரி, அவர் கூடவே கூட்டு போறாரு. ஆனா அவரை கூட்டு போனதுக்கு அப்புறம் அவர் ஏகப்பட்ட விபரீதத்தை சந்திக்கிறாரு கதாநாயகன். டிவி கணேஷ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வர வருமானமே போயிடுச்சு, இவர் சாப்பிட்டே காலி பண்ற சொல்லி இவரை தொத்தி விட்டுறாங்க. ஆனா இவர் தொத்தி விட்டாலும் இவரை பார்த்தவங்க அத்தனை பேரும், இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்தது, இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் கண்கூட முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய கான்டாக்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரோட ஃப்ரெண்டு டைலர்லாம் என்ன பண்றாங்க, இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இவர் கிஃப்டா வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டுலாம் போறாங்க. இவரை பார்த்தவங்க அத்தனை பேரும் வந்து இவருக்கு வந்து எல்லாமே அதிர்ஷ்டம், இவரால் தான் இவரால் சொல்லி அங்கே இருக்க மக்களும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாம் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவரை ஏமா அவர் மேலே நிறைய அனுபவிச்சுறாரு. இருந்தாலும் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் கண்டுபிடிச்சி எப்படியாவது எடுத்துன்னு போயிட்டு இவரோட இடத்துல ஜப்பான் எடுத்துன்னு போய் வந்து சேர்க்கிற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய சுமோன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சுமோக்கு என்னென்னா மல்யுத்தம், அந்த விளையாட்டோட கலைன்னு சொல்லுவாங்க. அந்த விளையாட்டோட கலையில் ஒரு பெரிய ஒரு சாம்பியன் இவர். ஆனால் இவர் ஏன் வந்து இது மாதிரி ஒரு குழந்தையாக ஆனார், அப்படிப்பட்ட ஒரு வீரர் வந்து எதுக்காக இப்படி ஆகணும், மறுபடியும் வந்து அந்த ஆட்டத்தில் ஒரு சாம்பியன் ஆனாரா இல்லையா, சிவா, டிவி கணேஷ், கதாநாயகி பிரியா ஆனந்த், இவங்க எல்லாரும் சேர்ந்து கதாநாயகனையும் டிவி கணேஷனையும் அவரையும் வந்து ஊருக்கு அனுப்புகிறாங்க, அதாவது ஜப்பானுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் வந்து இவர் நிறைய விஷயத்தில் ஜெயிச்சாரா இல்லையா, அவருக்கு சுயநலம் வந்துதா இல்லையான்ட்டு தான் இந்த படத்தோட முழு கதையும். இந்த முழு கதையுமே வந்து ஒரு நல்ல காமெடி தான் கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த திரைப்படம் வந்து ஒவ்வொருத்தரும் யாருமே இந்த திரைப்படத்தை வந்து போர் சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா ஸ்பீடாகவும் எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு குழந்தைங்க சிரித்து பார்க்குற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் செகண்ட் ஆஃப் வந்து போன உடனே, செகண்ட் ஆஃப் தான் ஆக்சுவலாக கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த செகண்ட் ஆஃப் வந்து இந்த படம் வந்து ரொம்பவே லேக் அதிகமாக இருக்குது. படத்தில் செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு சொல்லும்படியான காமெடியும் இல்லை, ஓகேங்களா, சொல்லும்படியாக சிரிப்பற சீனும் மக்களுக்கு ரசிக்கிற மாதிரி வந்து சீனும் இந்த திரைப்படத்தில் இல்லை. கதையை வந்து செகண்ட் ஆஃப் வந்து சொதப்பி வச்சுருக்காங்க.
செகண்ட் ஆஃப் இந்த படம் கிளைமேக்ஸும் சரி எதுவுமே வந்து ஒரு முடிக்க தெரியாமல் முடித்த மாதிரி தான் மக்களோட கருத்தும் சரி என்னோட கருத்தும் சரி இந்த திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் யோகி பாபு இருக்கார். யோகி பாபு எப்படின்னா வழக்கம் போல் அவரோட பாணியில் ஒரு 4-5 சீன் தான் வராரு, ஆனால் நல்லா நடிக்கிறாரு. அவர் கொடுத்த கதாபாத்திரம் என்னவோ அது நல்லா நடிக்கிறாரு. கதாநாயகியை பார்த்தவங்கன்னா கதாநாயகி எப்படியா கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகியோட அப்பா நிலகட இருப்பார். அவரை எப்படியாவது அவங்க நம்ம பக்கம் வசியம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அவங்க லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த வீக்னஸை வச்சு இவர் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நிலகல் ரவியை எப்படியாவது நம்ம பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி அவர் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுவார். இந்த மாதிரி கேரக்டர் தான் யோகி பாபுக்கு. அதே மாதிரி வந்து ஸ்ரீநாத் இருக்கார். அவர் தான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து ஜப்பானில் எப்படியா இது பண்ணி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அனுப்புகிற கேரக்டர். அவர் கேரக்டர் நல்லா இருக்குது. இந்த படத்தில் வந்து எத்தனோ நகைச்சுவை நடிக்கிறது வராங்க. அவங்களும் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு சொதப்பலாகுதே. இதில் வேறு வந்து அவருக்கு பட்டம் வேறு அகில இந்திய சூப்பர் ஸ்டார் சிவான்றாங்க. இதெல்லாம் அவருக்கு தேவையா இந்த பட்டம்லாம்? அகில இந்திய சூப்பர் ஸ்டார்னு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பட்டம்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் நம்பர் 1. இந்த திரைப்படத்திலேயே எப்படி காட்டுறாங்கன்னா அந்த அந்த 175 எடை உள்ள மனுஷன், அந்த எடை உள்ள மனுஷன் ஒரு ஜப்பான்லேருந்து தான் இங்கே வந்துடுறாரு. ஆனால் அந்த ஜப்பான்லேருந்து இங்கே வரவருக்கு அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவரோட கொடியும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஃபோட்டோவை பார்த்த உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுவார் சிரிச்சுக்கிட்டு. ஏன்னா ரஜினிகாந்த் தான் தெரியும். ஏன்னா கதாநாயகி ஒன்றே சொல்லுவாங்க, ரஜினிகாந்தை வந்தால் உலகம் முழுக்க தெரிஞ்சு வராச்சேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அகில இந்திய சூப்பர் ஸ்டார் முதல் முறையாக கதை வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு எழுதியிருக்கிற வசனம் இப்படி ஒரு மட்டமான திரைப்படத்துக்கு இப்படி ஒரு கேடுகட்ட வசனமாக தான் இருக்குது. இந்த படத்தில் என்னத்த வசனம் எழுதி கிழிச்சாருன்னு தெரியல, இப்படிப்பட்ட வசனம். இதெல்லாம் என் ப்ளூ ஷர்ட்டை மாணவர்கள் கிழிச்சா மட்டும் இப்படி கிழிச்சிட்டாரு அப்படி சொல்கிறாங்க. நல்லா எடுத்தால் ஏன் கிழிக்க போகிறாங்க? செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர மக்கள் ஒவ்வொருத்தரும் ப்ளூ ஷர்ட்டை மாணவர்களையும் கிழிக்கணும். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்றுமே இல்லை, நல்லா இல்லைன்னு கழுவி மக்கள் ஊற்றியே சிவாவர்களை பாதியாக கிழிக்கிறாங்களே. அப்புறம் இதுக்கு மக்கள் வந்து இல்லை ப்ளூ ஷர்ட்டை மாணவர்களை கிழிக்கணுமாண்ணா? மக்களே கிழிச்சிட்டாங்க இந்த படத்தை, பாதி படத்தை. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வேறு அதிமுக ஜெயக்குமார் அவர்களை தாக்கி எடுத்திருக்காங்க. அவர் முழுக்க கிண்டல் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அவர் பார்த்தாவே சிரிச்சிடுவார். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பதில் வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி பதில் சொல்ல திக்கி திணறி தான் இந்த மாதிரி ஒரு அனாவசியமாக தேவையில்லாத பாட்டுகள், இந்த பாட்டெல்லாம் பாடி தான் அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் எல்லா பத்திரிகையாளர்கிட்ட தப்பிக்கிறாரு. இந்த அதிமுகவை தாக்கி எடுத்தது உண்மையிலே கேட்டதாக இருக்குது. ஏன்னா அதிமுக உண்மையிலே ஜெயக்குமார் அவர்கள் அப்படி தான் பண்ணுறாரு. அவர் மனசில் பெரிய இது மாதிரி தான் நினச்சிருக்காரு. மக்கள்லாம் வந்து அவருக்கு சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதிமுக ஜெயக்குமாருக்கு இன்னும் வந்து மக்கள் வந்து இன்னும் கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சும்மோ திரைப்படத்தில் அதிமுக ஜெயக்குமாரை நல்லாவே தாக்கி வச்சு நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து எல்லா நடிகர்களும் மேலே யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்கவுங்க எல்லாமே நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை மிஸ்டேக் தான் என்ன பண்ண முடியும்? செகண்ட் ஹாஃப் டைரக்டருக்கு வந்து எடுக்க தெரியல. எஸ்பி சீமன் என்ன எடுத்திருக்காருன்னு தெரியல. டைரக்டர்லாம் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர் செகண்ட் ஹாஃப்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து நடிச்ச நடிகர்கள் எல்லாமே ஓகே. அதாவது சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, விடிவி கணேஷ், நிலகல் ரவி, தத்தீஷ், டாஷிரோ, சேட்டன், ஸ்ரீநாத் மற்றும் படம் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நகைச்சுவை நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. நமக்கு தான் செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் சிரிப்பு வரல. அப்புறம் இந்த திரைப்படத்தில் டேரக்டர் சொல்லிட்டேன், எஸ்பி ஹாசிமா ஏதோ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த படத்தை தயாரிப்பு நிஷாரி கே கணேஷ். அப்புறம் இந்த திரைப்படத்தில் இசை வந்து நல்லா தான் இருக்குது. அது ரொம்ப ஹாஹா ஓகலாம் சொல்ல முடியாது. இசை பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. இசை சாங் ஒரே ஒரு சாங் நல்லா இருக்குது. நிவாஸ் கே பிரசன்னா அவங்க கொடுத்த கதாபாத்திரம் அவங்களையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திரைப்படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். சொதப்பலான செகண்ட் ஹாஃப் சொதப்பலான திரைப்படம் ஒரு தடவை போய் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சுமோ திரைப்படத்தின் திரைவிமர்சனம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.